அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். டெல்லி ஜந்தர் மந்தரில் கிட்டத்தட்ட 26 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வகையில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்காரு, ராஜினாமா செஞ்சிருக்காரு. மாணவர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறத பார்க்குறோம். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக ஒரு போராட்டத்திற்கு செவிசாய்த்து ஒரு அமைச்சர் பதவி விலகிருக்காருன்றது ஒரு பெரிய செய்தியாக இருக்குது. சிஜேபி பார்ட்டி இதில் முக்கிய பங்கு வகித்திருக்காங்க. சிஜேபியினுடைய கட்சி தலைவர் தர்மேந்திர பிரதான் அவராக ராஜினாமா செய்யலை, நாம் தான் அவரை ராஜினாமா செய்ய வச்சுருக்கோம்னு பெருமிதமாக பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? மாணவர்கள் ரீல்ஸு, இன்ஸ்டா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் பொறுப்பற்ற முறையில் இருக்காங்க. ஏன் உச்சநீதிமன்றமே வேலை இல்லாமல் நிறைய பேர் சும்மா சுற்றிட்டு இருக்காங்க, இவங்களாம் கரப்பாம்பூச்சி மாதிரின்னு ஒரு விமர்சனம் பண்ணிச்சு. அங்கேருந்து ஆரம்பித்த அந்த தீப்பொறி தான் இன்றைக்கி ஒரு பெரிய நாடு முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறி, பேசு பொருளாக ஒரு விஷயம் ஆகிறது முக்கியம் இல்லை. அது நல்ல நோக்கத்துக்காகவும் அதை நல்லதான்னு பார்க்கணும். அப்புறம் அது நல்ல முறையில் போயிருக்கான்னு பார்த்தா எல்லாமே சரியாக போயிருக்கு. இந்த நொடி வரையிலும் எங்கேயும் பிசிறு தட்டாமல் எந்த வித தவறும் இல்லாமல் மாணவர்களோட சக்தி என்ன, மாணவர்கள் எதற்காக அப்படின்னா அவங்க ஒரு தெளிவு இருந்தது இந்த மாணவர்கள்கிட்ட. என்னதான் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அதை வழி நடத்தினாலும் கூட அந்த ஒரு புதிய கட்சி அது ஒரு அங்கீகரிக்கப்பட்டதா, அதுக்கு சின்னம் இருக்குதா, அதுக்கு கொள்கை இருக்கா, கோட்பாடா, எதுவுமே தெரியாது. கட்சியினுடைய கட்டமைப்புன்னு பார்த்தா ஒரு அந்த அபிஜித் என்றவரும் தெரியும். ஆன்லைனில் ப்ரெசன்ஸ் இருந்தது. ஒரு 4-5 விஷயம் அவங்க சொன்னாங்க. வேலை வெட்டி இல்லாதவங்களாம் எங்கள் கட்சியில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னோன்னா நிறைய பேர் எங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னா வேலை வாய்ப்பு இல்லை இந்தியாவில். அப்போ நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்தியாவில் இருக்கிறாங்கன்றது ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் ஆச்சு. ரெண்டாவது, நீங்கள் சோம்பேறியாக இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி 4 பேர் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கள் கட்சியில் அப்போ ஓகே கேள்வி கேட்கலாம், எனக்கும் சோம்பேறியாக தான் இருக்கணும், எனக்கும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா அந்த கட்சியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கட்சியில் ஜெயிச்ச எம்எல்ஏவோ எம்பியோ அந்த கட்சியில் தான் இருக்கணும், வேறு கட்சிக்கு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வெறும் ரொம்ப கம்மியான விஷயங்கள் அது ஒரு கட்டுக்கோப்பாக வச்சு அதை ஒரு பார்வையாக வச்சு பேசு பொருளாக்கி இன்றைக்கி ஒரு போராட்டத்தை நடத்தி அதனுடைய முக்கியமாக சோனம் வாங்சுக் அவர்களோட அந்த உண்ணாவிரதத்தை நம்ம கடந்து போக முடியாது. அது ஒரு முக்கியமான காரணம். எல்லாம் சேர்ந்து மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் சொல்லி இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சியால் பண்ண முடியாதது, ஆம் ஆத்மி கட்சியால் பண்ண முடியாது, திமுகவால் பண்ண முடியாது, அதிமுகவால் பண்ண முடியாது, தாவேகா வெற்றி கழகத்தால் பண்ண முடியாதது. உதாரணத்துக்கு இந்த கட்சி பேரெல்லாம் சொல்லணும், இன்னும் மற்றும் பல கட்சிகள் இவங்களால் செய்ய முடியாத 30 வயசு கொண்ட ஒரு இளைஞன் அவர் தலைமையில் ஒரு பெரிய திரளான கூட்டம் அவங்களால செய்ய முடியாதுன்னா, மாணவர்களால் செய்ய முடிஞ்சது அரசியல் கட்சிகளில் ஏன் செய்ய முடியலன்னா, அரசியல் கட்சி நீங்கள் எல்லாம் ஊழல்வாதிகள், நீங்களும் ஊழல்வாதி, ஆட்சியில் இருக்கிறவங்களும் ஊழல்வாதி. நீங்கள் எதனா போய் கேட்டால் ஊழல் சரியாக போயிடுச்சு போ, நீ எல்லாம் சொன்னால் நான் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்போது ஒரு பிரதான எதிர்கட்சிகளால் கொண்டு வர முடியாத ஒரு அழுத்தத்தை, அரசியல்வாதிகளை கொண்டு வர முடியாத ஒரு அழுத்தத்தை சத்தியகிரகா வழியில், காந்திய வழியில் உண்ணாநோன்பு இருந்து ஒரு பெரியவர் கூட உடன் இருந்து அதை ஆரம்பிக்கிறாரு. அந்த மாணவர்கள் கரெக்டாக பற்றி எடுத்துகிட்டு போயிட்டு இது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் பிஜேபி தான் எல்லாரையும் பார்த்து பயங்காட்டிக்கிட்டு இருந்து பிஜேபி வந்துடும். தமிழ்நாடே நீங்கள் எதனா போய் கேளுங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் தப்பு நடத்தேன், பாசிச பாஜக வந்துவிடும், ஏங்க இந்த மாதிரி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, பாசிச பாஜக வந்துவிடும், ஏங்க தாவேகா போகிற போக்கு சரியில்லையே, பாசிச பாஜக வந்துவிடும் அப்படின்னு போது அவங்க பாசிசமாச்சு பாயாசமாச்சு நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை வச்சு புராண்டி விட்டாங்க போட்டு, நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு வெறும் மாணவர்கள் ஒண்டி காரணங்கள், ஒரு சில கட்சிகள் தந்த அந்த நம்பிக்கை. உதாரணத்துக்கு எம்என்எஸ், சிவசேனாலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதோட நிற்காது, 26ஆம் தேதினா பாம்பேயில் போராட்டம் நடக்குது, அப்போ நீங்கள் அந்த மாதிரி போராட்டம் பண்ணும்போது அங்கே இருக்கிற மாணவர்கள் நீங்கள் யாருன்னா கையை தொட்டிங்க வச்சிங்கன்னா நீங்கள் சங்கடம். அதே மாதிரி இந்த நீல கலர் டர்பன் கொண்டு இருக்க கூட நியாங் சீக்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, லத்தி துப்பைகளாகதா, எனக்கு கலாச்சார ரீதியாக டர்பனும்
பட்டா கத்தியும் இருக்குது, கத்தியோடு வரேன்னு சொல்லிட்டு அவங்களாம் பஞ்சாபி பாட்டு போட்டு பாங்கரா டான்ஸ்லாம் ஆடின்னு வந்துட்டாங்க. நேராக வந்துட்டு தொட்டுப்பார் மாணவனை, நான் இருக்கிறேன் பாதுகாப்புன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து என்ன பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு படத்தில் பார்த்த மாதிரி ஒரு அதுவும் பிஜேபி எதிர்த்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னா உண்மையிலே உள்ளபடியே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் நடந்தது. எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ தமிழ்நாடு உட்பட தேவையில்லாத அரசியல்வாதிகள் உள்ளே வந்தால் எல்லோரும் திருத்தி விட்டாங்க. என்ன எந்த கட்சி கோ கூப்பிடல, ஆளுங்கட்சியார் ஆண்ட கட்சியார், இது மாணவர்கள் பிரச்சனை ஒன்றுலாம் இங்கே இடமே கிடையாது, வெளில போட்டு திருத்தி விட்டாங்க. ஸோ அது ஒரு காரணம். எந்த விதமான ஒரு அரசியல் கட்சியும் உள்ளே ஊடுருவ முடியல. பாஜகவும் ஒரு சில பிளானை பண்ணுச்சு. ஏதோ வந்து இது வந்து தீவிரவாத செயல், வெளிநாட்டிலேருந்து வருது நிதி, அப்புறம் இந்து முஸ்லீம் கதை அப்படின்னாங்க. சரி, அப்போ அவ்வளோ இருக்கிற ஆள் எதுக்கு ராஜினாமா பண்ணீங்க? பயம் இருக்குல்ல, பயத்தை காட்டாங்கல்ல, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பிஜேபி வந்து இதை ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம், கௌரவமாக இருந்திருக்கும். இன்னும் 3 கட்ட பேச்சுவார்த்தை பண்ணி சரிசமாக உட்காந்து 2 புது பசங்க நாங்கள் போய் தலைக்கிட்ட சொல்கிறோம், நீங்களாம் அப்படி முடிய முடியாது, கூட்டத்தை போலீஸு ஆர்மி இராணுவம்லாம் வச்சுக்கிறீங்க, ஆனால் அபிஜித் தீப்கே தான் முடிவு பண்ணுவாப்புல எப்போ எங்கே பேசணுன்னு, எப்போ எங்கே போராட்டம் முடியும்னு யோசித்து சொல்கிறோம் அப்படின்னு கட்சியாக கவர்மெண்ட்டுக்கு எடுவாங்க. ஒரு நாள் டைம் கொடுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்றாங்க. கட்சியினுடைய முக்கிய தலைவர்களே வந்து இறங்குறாங்க, ஆஸ்பத்திரி போய் இப்போ அந்த உண்ணாவிரதத்தை முடிகிறாங்க. உண்ணாவிரதத்தை முடிச்சோடனே வெற்றின்றார் ஒருத்தர், யார், ராகுல் காந்தி. அவர் எப்பா இன்சின்சியர் ஃபெலோ, ப்ளீஸ் நீங்களாம் எதுவும் பேசாதீங்க, அங்கே ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடக்குதா, நீங்கள் வந்து பிரதமர் வீட்டுக்கு போகிறேன்றீங்க, நீங்கள் குறிப்பாக உள்ளே வந்தீங்கன்னா அந்த போராட்டமே வீணாக போயிடணும். ராகுல் காந்திக்கு ஒரு கூட்டு, அப்புறம் பிஜேபிக்கு ஒரு கூட்டு. பிஜேபிக்கு என்ன கூட்டுன்னா அங்கே போராடுறவங்கள மாணவர்கள்லாம் பார்த்தா என்ன காலிஸ்தான் மாதிரி தெரிதா, பாகிஸ்தான்லேருந்து வந்த மாதிரி தெரிதா, நியாயமான போராட்டத்தை இந்த மாதிரி திசை திருப்பாதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு அம்மாவுக்கு இருக்குது அந்த அரசியல் தெளிவு புரிதல். இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குற அரசியல்வாதிகள்லாம் எப்படின்னா குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறத தான் தெளிவாக இருக்கிறாங்க. அப்போது இந்த குடும்பத்தோட பங்களிப்பு இருக்குல்ல, அந்த மாணவர்களோட அந்த ஃபேமிலி. இப்போ கூட இப்போ வந்தவுடனே நம்ம பார்த்த ஒரு காணொளி, சாரையாக மாணவர்கள் ஜெய்ப்பூர், நியூ டெல்லிக்கு வெளியில் இருந்து நாங்கள் 3 நாளாக வந்து போகிறோன்றாங்க, நாங்கள் இன்றைக்கி தான் வந்தோன்றாங்க. இத்தனைக்கும் மெட்ரோவை மூடிட்டாங்க. ஆமாம், மெட்ரோ 18 ஸ்டேஷனு, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் மூடியாச்சு. ஃபோனு வேலை செய்யலை, வைஃபை இல்லை, சாப்பாடு கடை அங்கே கிடையாது. என்ன நம்பிக்கை என்னன்னு தெரில. அது ஒரு நடிகர் வந்து ஆன்னு பார்க்க போகிற மத்தியில் போகிற இடம் எவ்வளோ தொழுவு தெரியாது, ஜந்தர் மந்தர் எங்கிட்டே என்னன்னே தெரியாது, எங்கெங்கேருந்தோ வந்துக்கிறாங்க பசங்க. அஸ்ஸாம்லேருந்து வந்தன்றான், ஐஸ்வால்லேருந்து வந்திருக்கிறேன்றான், அப்புறமா தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் மாணவர்கள் போயிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தமிழ் பேசக்கூடியவங்க டெல்லியிலே இருக்கிறவங்க அதை போய் பார்க்குறாங்க. பாம்பே பெரிய பங்களிப்பு, எதிர்பார்த்ததை விட பெரிய பங்களிப்பு பாம்பே. இங்கேயும் போராட்டம், அங்கேயுமே பாம்பே மாணவர்கள். பீகாரில் பெரிய பிரம்மாண்ட பேரணிலாம் போயிடும். கேரளா கேட்கவே வேணாம், எப்பயுமே போராட்டம்னா அதான் ரெடியாக தயாராக தான் இருக்கிறோம், அடி பொலி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நின்ட்டாங்க. அப்போது ஒரு ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டில் இருக்கிற மாணவர்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு நம்பிக்கை வருது. ஆஹா, ஓகே, அடுத்த தலைமுறை வெறும் ஹிந்தி படமோ தமிழ் படமோ தெலுங்கு படமோ பார்த்து வீணாக போகிறது ஒண்டி கிடையாது. எதனா ஒரு பிரச்சனைனா இந்த பசங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்குது, இந்த நாட்டின் மீது ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு இருக்குது. என்னன்னா அந்த கேள்வியை கரெக்டாக போட்டு லாக் பண்ணிட்டாங்க. நான் தனியாரில் வேலை செய்கிறேன், சரியாக வேலை செய்யணும், வேலை டெரர்னு கீச்சிடுவாங்கள்ல. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகினுக்குது, அமைச்சர் ஜாலியாகிறாரு, அந்த அதிகாரிகள்லாம் மிச்சர் சாப்பிட்டுனேங்கிறாங்க. அப்போது அந்த என்டிஏ ஏஜென்சியில் வேலை செய்கிறவங்களாம் சஸ்பெண்டு, டிஸ்மிஸ்ஸு, அமைச்சர் ராஜினாமா. போவோம், இது கோர்ட்டுக்கு போயிருந்தா இந்த பஞ்சாயத்து, நம்ம இந்த படத்தில் சொல்லுவாங்க சின்ன கவுண்டரில், இது கண்டி கோர்ட்டுக்கு போய் தான் எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி இந்த மாணவர்கள்லாம் சின்ன கவுண்டர் மாதிரி சொம்புல பஞ்சாயத்தில் ஒன்றும் இல்லை, ஜந்தர் மந்தரில் உக்காந்து நீதிமன்றத்தால் என்ன தீர்ப்பு, இதை விட ஒரு இனிப்பான தீர்ப்பு இதுவரையிலும் எந்த நீதிமன்றமும் கொடுத்ததில்லை. ஐயா இதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா ஐயா லால் பகதூர் சாஸ்திரிக்கு போனோம். அந்த கண்ணியமான அந்த அரசியல் ஆளுமை, அவர் தான் கடைசியாக பார்த்த மானஸ்தர் வச்சுக்கலாம் அரசியல்வாதிகள்லையே. எங்கன்னா ரயில் பிரச்சனை, ரயில் விபத்தாயிருந்தால் கூட அவர் தார்மீக பொறுப்பேற்று அவர் ஓட்டல, அவர் போகல, அவர் ஒன்றுமே பண்ணல.
என்னடா நம்ம அமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரயில் விபத்து ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டுலாம் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இவங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும், மாணவர் சூசைடு பண்ணுவாங்க, அப்புறம் கொஸ்டின் பேப்பரை ஹெலிகாப்டரில் எடுத்துன்னு போவீங்க, அதுக்கப்புறமா ஐஎண்டில் இந்த நீட்டை வச்சு எவ்வளோ கூத்து, காதை நோண்டி பார்க்குறது, மூக்குக்குள்ளே பார்க்குறது, ட்ரெஸ்ஸுக்குள்ளே பார்க்குறது, கேட்ஜெட்ஸை வச்சு இது பண்ணுறாங்களா பார்க்குறது. மாணவர்கள் அதாவது கொஞ்சம் பேர் காப்பி அடிச்சது உண்மை தான், என்னென்னமோ காதுக்குள்ளெல்லாம் போட்டுன்னு எந்திரன் படத்தில் வர மாதிரி பண்ணதெல்லாம் உண்மை தான். ஆனால் அது ஏன் நடக்குது? இப்போவும் பாம்போட விஷத்தை தான் எடுத்திருக்கோம், இன்னும் பாம்பு அடிக்கலை. நீங்கள் மருத்துவக் கல்லூரி படிப்பு அதிகமாக இருக்கிறவர்களும் கோடிக்கணக்கில் மருத்துவ படிப்புக்கு செலவு பண்ணி படிக்கிறவர்களும் இந்த பிரச்சனை ஓயாது. ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, நீட் தேர்வு என்பது ரத்து செய்யப்பட வேண்டும். நீங்கள் இந்தியா மாதிரி ஒரு நாடு, இந்தியாவில் அதுவும் தமிழ்நாடெல்லாம் குறிப்பாக சொல்லணும்னா படித்த டாக்டர்கள் வெளிநாட்டில் தேவைப்படுறாங்க. அமெரிக்காலலாம் டாக்டர் இல்லை, இங்கிலாந்தில் டாக்டர் இல்லை, கனடாவில் டாக்டர் இல்லை, நியூசிலாண்டில் பற்றாக்குறை. எங்கே வெளிநாடு எடுத்திங்கனாலும் டாக்டர்ஸ் வந்து யூரோப்லலாம் கிடையாது. இல்லை இந்தியன் டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை. நீங்கள் படித்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் சப்ளை பண்ணலாம், உலகத்துக்கே நம்ம வந்து மருத்துவர்கள் கொடுக்கலாம். கியூபா எப்படி மருத்துவத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு நிலைமையில் இருக்கிறோம், கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு இடம் நமக்குன்னு இருக்குது. இருக்கும்பொழுது அதை பயன்படுத்தி இன்னும் மருத்துவ சீட்டுகள் இன்னும் உருவாக்கணும், இன்னும் அதை தளர்த்தணும். இவ்வளோ கடினமாக வந்து அது என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதே வந்து எட்டாக்கனியாக இருக்குது. என்னென்னா வியாபாரம், அந்த வியாபாரத்தை உடைக்கணுன்றது தான் இப்போ அடுத்த கட்ட நகர்வாக இருக்கணும். பட் இதுவரையிலும் சாதிச்சிட்டாங்க மாணவர்கள். அவங்களெல்லாம் வாழ்த்துறதுக்கோ பாராட்டுறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க, அதுக்கெல்லாம் மேலே. இப்போ ராகுல் காந்தி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. ஐயா நீங்களாம் வாழ்த்து சொல்லாமல் இருந்தால் நல்லது. நீங்களாம் எதுவுமே பண்ணல, 10 வருஷமாக இருந்தீங்க எதிர்கட்சியில், எதிர்கட்சி தலைவர். நீங்கள் நீட்டை நீங்கள் தான் திருவாளர் சாருங்க தான் எடுத்துன்னு வந்து விட்டீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர்கள் எம்பி எல்லாம் தான் போய் ஆத்தாத்துன்னு ஆற்றுனாங்க கோர்ட்டில். அப்போ என்னடா தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்க, அவங்க வந்து ஃபேர் நீட் வேணான்றாங்க, இவங்க பேன் நீட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, எனக்கு என் கிளைண்ட்டுன்னு சொல்லி நீங்களாம் பண்ணீங்க. உங்கள் கூட கூட்டணி சேர்ந்த பாவத்துக்கு திமுகவும் அன்றைக்கி ஆமாம் தமிழ்நாடு கொண்டி விளக்கு அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சட்டம், உனக்கு கொண்டு ஒரு தனி சட்டம்னா அது எங்கன்னா பிரச்சனை வரும்ல. அன்றைக்கி தெரில, அன்றைக்கி கையெழுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதிமுக என்னடா பிஜேபி இந்த மாதிரி நீட்டை திணிக்குதே, கூட்டணியில் இருக்கமே, 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்போம். இந்த நீட்டு விளக்கு கூட கூட்டணியில் வரேன்னா உனக்கு எனக்கு கூட்டணியே கிடையாது, சங்காத்தமே கிடையாது அப்படின்னு இருந்தால் இன்றைக்கி கேக் வெட்டி கொண்டாடி இருக்கலாமா? எப்படி போய் ஜியை கேட்குறது, நம்ம எப்படி போய் அமித்ஷாஜிக்கிட்ட பேசுறது நிலைமை. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் மாற்றம், கட்சிக்கு என்ன முக்கியமானது மாற்றம். என்ன மாற்றம்? தடுமாற்றம். அதுதான் உண்மை. திமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. நிலைப்பாடே என்னன்னு தெரியாமல் மற்றவங்களோட நிலைப்பாடு எடுத்து தான் நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு அதே வீட்லேயே உக்கான்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்கிறது ஒரு நிலைப்பாடாகுது பாருங்கள், அருமையான நிலைப்பாடு. அது தாவேக்கா. அது பேர் வந்து ஜென்சி கட்சி. ஆனால் ஜென்சி போராட்டம் பண்ணும்போது இறங்காது. அப்போ என்ன பண்ணும்? அது படம் பார்க்கும். படம் பார்த்து விஜய், அதாவது என்னன்னா விஜயன்னா பாவம், முதலமைச்சர் பாவம், கட்சி படம் என்ன தான் பண்ணுவார் அவர்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கார். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் பாவம் பார்க்குறீங்கள, உங்கள் முதலமைச்சருக்கோ இல்லை உங்கள் கட்சி தலைவருக்கோ இல்லை உங்கள் அரசியல்வாதிக்கோ, முதல்ல நீங்கள் உங்களை யாருன்னா பாவம் பார்த்தாங்களா? உங்களோட தேவை உங்களோட கஷ்டம்லாம் அவங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிருந்தா இதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருக்கோம்ல. கூட்டணி கூட வந்து இதெல்லாம் விளக்கு, அதாவது உன் சனாதன விஷயத்தை நீ மாற்றிக்க மாட்டேன். நான் உனக்கு பிறவியில் ஆர்எஸ்எஸ் விஷயத்தில் இருக்குது, காங்கிரஸுக்கு பிறவியில் வந்து ஒரு மத்திய அரசுனா அது அப்படி கண்ட்ரோலில் இருக்கணும், மாநிலத்தெல்லாம் குறைக்கணும்னு அது பிறவியில் அந்த எண்ணம் இருக்குது. அதை தாண்டி சிறு சிறு விஷயங்கள், கச்சத்தீவில் மீட்டு கொடுக்கணும், இல்லை நீட்டு எதிர்ப்பு இல்லை பண்ணி கொடுக்கணும், இல்லை மேகதாது கட்டக்கூடாது. மேகதாது நீ கட்ட மாட்டேன்னு சொல்லு, அப்போ வர உங்க கூட கூட்டணி. நீ தேசிய கட்சினா ஏன் பெரிய இதுவா? கிடையாதுல்ல. அந்த மாதிரி ஒரு கட்சிகள்லாம் இப்போ இதெல்லாம் பார்த்தா என்னடா சின்ன பசங்க சாதிச்சுட்டு போயிட்டாங்களே. ஏன் சாதிச்சாங்க? கையை சுத்தம் சாமி, கையை சுத்தம், பயம் கிடையாது, அமலாக்கத்துறை பயம் கிடையாது, கோடிக்கணக்கில் யாரும் சம்பாதிக்க, எல்லாம் நிராயுத பண்ணி ரைடு விட்டா என்ன கிடைக்கும்? அங்கே பர்ஸில் டிக்கெட்டு, ட்ரெயினுக்கும்
பஸ்ஸுக்கு வந்தால் காசு கிடைக்கும், ஸ்விக்கி சொமாட்டோவுக்கு ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு இருக்கும் காசு, அது தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ அரசியல் பண்ணுறதுக்கோ நாட்டை திருத்துறதுக்கோ துட்டு வேணாம். அதுதான் இதனுடைய பாடம். அந்த நெஞ்சு தைரியம், போராட்ட குணம், உண்மை, பகத்சிங் வழியோ காந்தி வழியோ இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இந்த வழியில் போனாங்க, வெற்றி பெற்றாங்க. நெஞ்சார்ந்த நன்றி. அவர்களோட அந்த உயரிய கொள்கையோ உயரிய எண்ணோட்டங்களோ தைரியத்தையோ வாழ்த்த வயதில்லை. அதனால் வந்து ஒரு சந்தோஷம். அது டெல்லி மாணவர்கள் கிடைத்த வெற்றி. இது மாதிரி ஒரு போராட்டம் ஒருவேளை தமிழ்நாடு ஆய்ந்து இந்த மாதிரி ஏதோ ராஜினாமா தான் வச்சுக்கோங்களேன் ஆயிருந்தால் இன்னும் நமக்குலாம் அப்படியே தலை சுற்றும் சந்தோஷத்துலேயே. அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் அமையலை. பட் ஏதோ இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ, டிஸ்பைட் காவல்துறை பர்மிஷன் கொடுக்காம, காவல்துறை அடக்குமுறை ஒடுக்குமுறை, இங்கே இருக்கிற எஸ்எஃப்ஐ மாணவர்களை அடிக்கிறது, டைஃபி இளைஞர்களை நொறுக்கிறது, அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி பேரை கெத்துக்கினீங்கன்னா. பிஜேபி அங்கே என்ன பண்ணிச்சோ அவ்வளோ கேவலமாக பண்ணல. ஆனால் உங்கள் மேலே கிடையாது. அதாவது பிஜேபி எதிர்த்து போராட்டம் பண்ணதுக்கு இவ்வளோ முட்டு மத்திய அரசுக்கு. ஆனால் அவன் பங்காளி. பாரதிய ஜனதா கட்சி யார்? நமக்கு பங்காளி, ஒட்டு உறவு. அதனால் மாணவர்களை வந்து இங்கே சொந்த ரத்தம் மாணவர்கள், இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மாணவர்களை இங்கேருந்து அப்பா அம்மா அமுச்சு விடுவாங்க போராட்டத்துக்கு. நியாயமான விஷயத்துக்கு தான் அமுச்சு விட்டாங்க. அவங்கள வந்து நீங்கள் தாக்கியிருக்கீங்க. அது இன்னும் ஆனால் போராட்டம் முடிவுக்கு வரல. ஆல்மோஸ்ட் டிமாண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சோனம் வாங்சுக் நேற்று உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டார். கிட்டத்தட்ட அது ஒரு 30-40% ஒரு முடிவை நோக்கி அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து மாறுது. அமைச்சரோட ராஜினாமா ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இன்னும் 50% நடந்துச்சு. மாணவர்கள் மீதான அந்த எஃப்ஐஆர் வழக்குகள் எதெல்லாம் பதியப்பட்டிருக்கோ அந்த இயக்கத்தின் மீது அதெல்லாம் ரத்து செய்யணுன்றாங்க. அது அரசு ஒத்துக்குன்ற மாதிரி செய்திகள் வருது. அதுக்கப்புறம் என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியில் வேலை செஞ்சவங்க நிறைய பேர் வந்து சஸ்பென்ஷன், டிஸ்மிஷன், அதை பணி இந்த சஸ்பெண்ட் பண்ணிட்டு கோர்ட்டில் போய் தேதி வாங்கி அப்புறமா கோர்ட்டில் கீழ் கோர்ட்டில் ஒரு தேதி தீர்ப்பு வாங்கி மேல்கட்டு போய் நீ டிஸ்மிஸ்ஸு இல்லை நீ சஸ்பெண்டு, நீ போய் கோர்ட்டில் பார்த்துக்கோ, திட்டி விட்டாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே வரலாறுல போக வேண்டிய விஷயங்கள். யார் காரணம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி. இதுதான் வரலாறு. கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. பெருசாக அப்படியே பயங்கரமாக ரோமாபுரியிலே, மதுரையிலே, ஐரோப்பியாவிலே, தமிழ்லேயே, அதுலேயே இதிலே உரத்த குரலில் பேசி அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திரும்பி பாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அமைதியாக வந்தாங்க, அமைதியாக இருந்தாங்க, போராட்டத்தில் களத்தில் நின்னாங்க, மாணவர்கள் சேர்ந்தாங்க, வெற்றி பெற்று விட்டார்கள். ஆனால் அவங்களுக்கு என்னன்னா இப்போது யோசிக்குது, ஃபேர் நீட்டு கேட்ட மாணவர்கள் ஒருவேளை பேன் நீட்டு கேட்டிருந்தா தமிழ்நாடு வந்து, ஏன்னா தமிழ்நாடுக்கு இந்த பசி அதிகம், தேவை அதிகம், இங்கே நிறைய மருத்துவக் கல்லூரி இருக்குது, எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமாக கிடைக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி பார்க்கும்போது அது கேட்கல. அவங்க வந்து ஃபேர் நீட்டு தான் கேட்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சிலர் அங்கேயே மாணவர்கள் வந்து எதுக்கு இந்த நீட்டு இது இவ்வளோ கலாட்டானா ஒரு சில மாணவர்கள் இந்த போராட்டத்தில் இருந்தாங்க. எனக்கு நம்ம இந்த போராட்டம் அநேகமாக முடிவுக்கு வந்துடும் தெரியுது. 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. இதுக்கப்புறம் மாணவர்கள் அடம் பிடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசு எவ்வளவு இறக்க முடியுமோ அந்தளவுக்கு இறக்கிட்டு விட்டேன். இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த மாதிரி அமைச்சர்களை அரசியல் அழுத்தத்துக்காக ராஜினாமாலாம் பண்ண சொன்னதே கிடையாது. காங்கிரஸில் நடந்திருக்கு, பிஜேபியில் நடந்ததே கிடையாது. எம்ஜே அக்பர் பத்திரிகை ஆசிரியர், அவர் வண்டி இந்த மீட்டு புகார், பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கினதுன்னு ஒரு புகார் வந்து சர்வதேச அளவில் ஊருக்காரி துப்பிச்சு. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவரை பதவி விலக சொன்னாங்க, பதவி போச்சு. அதை தவிர்த்து இந்த மாதிரி அமைச்சரவையில் இருக்கிறவங்க ஆட்சியில் சரியாக இல்லை, ஆட்சி அதாவது அமைச்சரோட அந்த இலாக்காவை சரியாக பார்க்கலை அப்படின்னு ராஜினாமா பண்ணது இது ஃபஸ்ட்டு. இது கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இது. இனிமேல்ட்டு எல்லாம் யாருனா சரியில்லைன்னா ராஜினாமா கேட்பாங்க. ஒன்றும் வேலையை செய்ய ஒழுங்கா இல்லை, ராஜினாமா பண்ணு. ராஜினாமா பண்ணுறியா இல்லை ரோட்டில் உக்காரட்டா? நீயா ராஜினாமா பண்ணிட்டா உன் ராஜினாமா, இல்லைன்னா முதலமைச்சர் ராஜினாமா, பிரதமர் ராஜினாமா, ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா, பெருசாக கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது அங்கே தான் போயிட போகுதுன்ற அந்த ஒரு அச்சத்தில் தான் வந்து இது பண்ணிட்டாங்க. ஒரு 2 நாள் இல்லை ஒரு இன்னைக்கு காலையில் நிறைய பேர் வந்து இந்த கோவம் தாங்க முடியல ஐயா யோகிக்கு, வெளியாலாம் உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் சிடி ரவி, நம்ம கர்நாடகத்தில் பிஜேபி தலைவர், இது வந்து இவங்க வேலை, இஸ்லாமியர்கள் வேலை, முல்லாக்குன்னா வேலை உள்ள
அப்படின்னு. இன்னொருத்தர் இது வந்து அவர் சுவேந்து அதிகாரி, அவர் பேர் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வாய்க்கரிசி போட்டு வந்தவர், ஏமாற்றிட்டு விட்டு ஓடி வந்தவர், வாஷிங் மிஷின், பெரிய வாஷிங் மிஷின் அவர். இது வந்து வெள்ளிக்கிழமை இருக்கிறவங்களோட வேலை, அங்கே போய் பார்க்கணும். உள்ளபடி சொல்லணும்னா முஸ்லிம்ஸோட கான்ட்ரிபியூஷன் இந்த போராட்டத்தில் அந்தளவுக்கு இஸ்லாமிய மாணவர்கள் கண்ணுக்கு தெரியல. சும்மாவே அவங்க ஒரு இடத்துக்கு போனாவே அவங்க மேலே எதனா லேபிளை குத்தி வைக்கிறீங்க இருந்திருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பர்கா போட்ட பெண்கள் அவ்வளோவா பார்க்க முடியும், ஆண்கள் இருந்திருக்கலாம். அதுக்குள்ளே ஒரு வாசிம் இருந்திருப்பான், அதுக்குள்ளே வந்து ஒரு அக்தர் இருந்திருப்பான், ஒரு அக்பர் இருந்திருப்பான், நம்ம தெரியல. ஆனால் கான்ட்ரிபியூஷன் கம்மி. இறந்தாங்க இல்லைங்களா, அதுலேயுமே வந்து அதிகமாக இறந்தது இந்து மாணவர்கள் தான். அப்போது இப்படி இருக்கும் பொழுது பிஜேபி வந்து அந்த ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு அந்த பிரிவிதை வந்து கடைசி நொடி வரணும் ட்ரை பண்ணிச்சு. இந்த அர்னாப்னு ஒருத்தர், அர்னாப் கோஸ்வாமி, அபிஜித் தீப்தே நீ என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியாது நினச்சியா, அந்த பாராளுமன்றத்தை இந்திய திருநாட்டை வந்து நீ அப்படியே இப்படி என்னென்னமோ மாடுலேஷனு இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, ஹீரோ பயங்கரமாக பேசுவார்ல படத்தில், அந்த மாதிரி பயங்கரமாக பேசியிருந்தார் 3-4 நாளாக. இப்போ முகத்தை தூக்கி எங்கே வச்சுப்பீங்க? அப்பா உங்களுக்கு தெரியும் இது தீவிரவாத வேலை கிடையாது, இது இந்த நாட்டோட இந்த மண்ணோட பிரச்சனை. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ தாவேக்காவை சேர்ந்தவங்க போய் முயற்சி பண்ணுறாங்க இந்த கூட்டத்துக்குள்ளே போனாலும் உள்ள. அதை நாம் தமிழ் கட்சியில் ஃபரானா வந்து பேசணுன்னு போது தங்கச்சி பேச விட்றாங்க, வெளியில் இருந்து அதே திராவிடர் கழகத்திலேருந்து போய் பேச போகிறாங்க, அவங்கள விடுறாங்க. பட் அந்த திமுக அடையாளத்துலேருந்து போனால் இல்லைங்க அது வேண்டாம். இப்போது தாவேக்கா அடையாளத்துலேருந்து வந்தால் இல்லைங்க வேண்டாம், அடையாளத்தை கைட்டி வச்சுட்டு மாணவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வாங்க. இந்த மாதிரி அங்கங்கே எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. அதான் அந்த போராட்டத்துக்கு வெற்றி. ஓகே சார், 20ஆம் தேதி வந்து அந்த ஜனநாயக போராட்டத்தின் போது தாக்குதல் தடியடி நடத்தினாங்க காவல்துறையும் துணை இராணுவமும். அப்போது இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கா என்ற ஒரு கேள்வி பிரதானமாக எல்லாருக்கிட்டையும் எழுப்பப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளாக எழுப்பப்பட்டது. இப்போது ராஜினாமா செஞ்சதுக்கு பிறகு ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டிருக்கா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லைங்க, அதாவது நம்ம வரலாறு கொஞ்சம் சேர்த்து பார்க்கணும். நிறைய விஷயங்கள் நியாயமாக கிடைக்க வேண்டிய நியாயம், நீதி, தர்மம், அது நம்ம மகாபாரதம், ராமாயணம், கிருஷ்ணர் இதை சொல்லுகிறாரு, ஜீசஸ் அதை சொல்லுகிறாரு, குரானில் நபிகள் இதை ஓதி இருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை பேசுகிறவங்க தான் இதுக்கெல்லாம் நேர் எதிராக நடந்துக்குவாங்க. தன்னோட சொந்த மக்கள்கிட்ட அல்பத்தனமாக நடந்துக்குவாங்க. தப்பு அரசு மீது இருக்கா மக்கள் மீது இருக்காதுன்னு பார்க்குறதே கிடையாது. அரசுன்னா தப்பே செய்யாது, அப்படி ஒரு நினப்பு. அரசுனா தப்பே செய்ய, எப்பயுமே மக்கள் மீது தான் தப்பு இருக்கும். இப்படி தான் இவங்க ஆட்சி செய்கிற லட்சணம். இது எந்த கட்சி இருந்தாலும் இப்படி தான் இருக்குது. வெள்ளைக்காரன் பீரியடில் இருந்தப்போ போலீஸ் எதுக்கு? நாட்டை பாதுகாக்கிறதுக்கு கிடையாது, ஃபஸ்ட்டு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு. அதனால தான் கேட்பாங்க நீதித்துறையில் இருக்கிறவங்க இல்லை சமூக போராட்டம், இதெல்லாம் போலீஸ் ஸ்டேட்டான்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ காக்கி சட்டை வைக்கிறதா சட்டமா, போலீஸ் ஸ்டேட்டான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் ஆமாம் அப்படி போலீஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டா அத்த மாதிரி ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க. அந்த ஒத்த பயத்துக்காக மனசுக்குள்ளே போலீஸை நினச்சிக்கிட்டு காவல்துறை இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த இருமாப்பை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, அந்த தைரியத்தை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து இல்லை பொதுமக்களுக்காக தான் ஆட்சி, பொதுமக்களுக்காக தான் காவல்துறை வந்து உங்கள் நண்பன் அப்படின்னாங்க. ஆனால் காவல்துறை அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கண்ணு அசைந்திங்கன்னா ஏவல் துறையாக மாறிடும். அப்படி ஏவல் துறையாக மாறி தான் தன்னுடைய சொந்த மக்களை லட்டி எடுத்து டியர் கேஸை போட்டு அடின்னு வச்சு ஆணியெல்லாம் சொருவி வச்சதாக காட்டுறாங்க. அசிங்கமாக இல்லை உங்களுக்குலாம்? ஒரு மாணவன் 23-24 வயசில் சினிமா தேட்டரில் போய் உக்காந்துக்கிட்டோ இல்லை பாரில் போய் பப்பில் போய் குடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடல, இல்லை இந்த குரங்குங்கள்லாம் நிறைய பண்ணதில்ல வீலிங் ரோட்டில் இப்படி பண்ணி டிக்டாக்கு வீடியோ வைரலு ஊன்னு கத்தின்னு ஓடுறது, ஊழையிடுறது, நரி மாதிரியே முடி வெட்டின்னு சேட்டை பண்ணுறது, இது மாதிரி எதனா பார்த்திக்காங்க. எல்லாம் அறிவாளிங்க, எல்லாம் வாழ்க்கையை பற்றின புரிதல் இந்த வயசில் இருக்குது. வாழ்க்கைக்கு இது தேவைன்னு தோணி இருக்குல்ல அவனுக்கு. டூர் போகிறேன், பிக்னிக் போகிறேன், செல்ஃபி எடுத்துக்கிறேன், இது மாதிரியா காட்சி பார்த்தோம். ஆக எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த போராட்டத்தில் இங்கே சென்னையிலையுமே நான் எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறேன், இந்த செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறதே கிடையாதுங்க. அது ரொம்ப நிறைவாக இருந்தது. செல்ஃபோனும் இருக்குது, இந்த ஃபோட்டோ பைத்தியங்களே கிடையாது. ப்ளீஸ் ஒன் ஃபோட்டோ, ப்ளீஸ் ஒன் ஃபோட்டோ, அதெல்லாம் இல்லை. அப்போது
இது எதுக்காக வந்திருக்கோம், அங்கே என்ன பேசுகிறாங்க, என்ன செய்தி சொல்கிறாங்க, காது கேட்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த ஒரு விஷயங்கள், அதாவது முழுக்க இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு வந்த மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இங்கே பிறக்குதுன்னா, இந்த மாணவர்கள் ஒரு எதிர்காலமாக எக்ஸாம்பிளாக போகும்போது பின்னாடி இருக்கிற மாணவர்கள் இவர்களை பார்த்து அவங்களும் அப்படி ஆயிட்டாங்கன்னா அப்போ நம்ம எப்படி இருப்போம்? எதிர்கட்சியே தேவை கிடையாது, கோர்ட்டே தேவை கிடையாது. ரூல்ஸ் என்ன, ஏன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல? அமைச்சர் தப்பு பண்ணால் உக்காந்து செல்லமாக பார்த்துக்கின்னு இருப்பாங்களா? ராஜினாமா சொல்ல பண்ணுவேன், அவரை ராஜினாமா பண்ண சொல்றியா இல்லை நீ ராஜினாமா பண்ணுறியா? அதான் அவங்க கேட்டாங்க. கிட்டத்தட்ட கடைசியாக வச்ச ஸ்ட்ரோக் அதுதான். ஓ ஆமாம், தர்மேந்திர பிரதான் பெரிய ஆள், ராஜினாமா பண்ண முடியும், அப்போ நீ ராஜினாமா பண்ணு. எஸ்ஜே சூர்யா படம்லாம் வரல, இல்லை இந்த படத்தில் சிம்பு ஒரு படத்தில் பண்ணியிருப்பாரு, அவன் சொன்னான் அதான் நீ வந்த, அப்போ நீ வந்திருக்க மாட்டேன், நீ வந்த அதனால் அவன் சொன்னான் அந்த மாதிரி அப்போ அவன் ராஜினாமா பண்ண, அப்போ நீ ராஜினாமா பண்ணு. நீ ராஜினாமா பண்ணுறியா இல்லை அவன் ராஜினாமா பண்ணுவான், எது அப்படின்னும் போது இல்லை தர்மேந்திர பிரதானே ராஜினாமா பண்ணுவார். வந்ததா வழி? நிறைய பேர் இங்கே ஐடியா. தம்பி அறிவு ஒரு நல்ல பாடகர், மனசு கேட்கல, போய் பண்ணிட்டார் செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம். ஆனால் அப்படியே குண்டு கொப்பா 4-5 பேர் சேர்ந்து ஆனால் ஓடுற போகிறோம் இல்லையா, அப்படியே பயங்கரமாக அப்படியே பிடிக்கிறது. ஏதோ மேலடானா பந்து எத்துணுவோன்னா திருப்பி 4 பேர் டிஃபெண்டர் போய் பாலை போட்டு எடுப்பாங்கல்ல ஃபுட்பாலில், இந்த மாதிரி 4 டிஃபெண்டர்ஸ் மாதிரி போய் பிடிச்சி அப்புறமா போனோன்னே, பார்ப்பா நம்ம நம்பர் இல்லை, நமக்கு நம்பர் இல்லை, பாராளுமன்றத்தில் நம்பர் இருந்தால் தான் நீட்டு தேர்வு ரத்து பண்ண முடியும், அதெல்லாம் நடக்காது. கிட்டத்தட்ட பாதி விஷயம் நடந்துச்சு. இப்போது அமைச்சர் பதவி போயிடுச்சு. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியில் இருந்த நிறைய அதிகாரிகள்லாம் வேண்டப்பட்ட அதிகாரி தான், எல்லாம் பிஜேபிக்கு வேண்டப்பட்ட அதிகாரி, எல்லாத்துக்கும் ஒன்றும் வேலை போயிடுச்சு இல்லை சஸ்பெண்டு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம். கேஸ் எல்லாம் விட்ரா, இப்படி கேஸ் விட்ரா பண்ணுறா இல்லை திருப்பி ஜந்தர் மந்தர் போவா, மாணவர்கள் கேட்பாங்க. இல்லை வேறு ராம்லீலா மைதான் எங்கே வச்சுக்கலாம் அடுத்த ஆட்டத்தை. அதனால் இனி கண்டிப்பாக இனிமேல் என்ன நடக்கும்னா, சிஜேபி ஒரு விஷயத்தை எடுக்குதுன்னா பப்ளிக் சப்போர்ட், மாணவர் சப்போர்ட் வந்துடும். நீ போய் உட்காரு ராஜா, சாப்பாடு ஸ்விக்கியில் ஃபுட்டு, குடிக்க தண்ணி, ஜூஸு எல்லாம் வரும். அப்புறமா என்ன வரும், சீக்கு வருவாங்க, எதோட வருவாங்க, பொருளோடு வருவாங்க, டர்பன் கட்டுன்னு. அப்புறமா பாம்பேலேருந்து என்ன பஞ்சாபு நீ இறங்குனா, அப்போ நான் என்ன மராத்தி சும்மாவா, வீர சிவாஜிப்பா இதோ வரேன் இரு அடுத்து. அதுக்கப்புறம் இந்த காட்டில் இருக்கவங்க கூடலாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ பேர் வச்ச கோண்டை ஜாதி கூப்பிடுறீங்க தான் வந்துட்டேன். அப்புறம் நாகா, இந்த மாதிரி ஊருக்கு பெரிய மனுஷங்க இருப்பாங்கள்ல, அவங்களாம் அவங்க பிள்ளைங்களை எடுத்துன்னு வந்து நிறுத்தினாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இனிமேல்ட்டு நல்ல மாற்றம். உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும்போது. சும்மா இங்கே உக்காந்துக்கிட்டு இங்கே இருக்கிறது, அப்புறம் அந்த கட்சியில் போகிறது, அப்புறம் அங்கே இருக்கிறது, அதுக்கப்புறம் அங்கே போகிறது, கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறது, அது மாதிரி இந்த சீனே இல்லைல்ல இந்த விஷயத்தில். டார்கெட்டு பாரதிய ஜனதா கட்சி வேறு, உனவும் எனங்களும் தான் பேச்சு. இந்த கூட்டணி கட்சி, எதிர்கட்சி, சைடு கட்சி, பழைய கட்சியெல்லாம் வரக்கூடாது, எல்லாம் வெளில இருக்கும். நாங்களாச்சு அவங்களாச்சு ரப்பர் கண்டில் சொல்கிறீங்களா. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர் போகாமல் இருந்திருந்தா மேபி நீட்டு தேர்வே ரத்தாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இப்போ இவங்கெல்லாம் தலையிடாமல் கொஞ்சம் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா கூட வந்திருக்கும். கெஜ்ரிவால் கூட போனார், ஃபோட்டோலாம் எடுத்துக்கல. கெஜ்ரிவால் போய் சோனம் வாங்கிச்சுக்கிட்ட, என்னங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க, உடம்பு பார்த்துக்கங்க, எதனா ஆயத்துலைய போகுது, வயசாகுது அப்படின்னா. அவர் எப்படி இருக்கிறார், சோனம் வாங்கிச்சு 10க்குன்னு கால் மேலே கால் போட்டுன்னு ஆட்டுனுக்கிறாரு. டெல்லி முதலமைச்சர், பிரதமர் கேண்டிடேட்டு வர தேர்தலில். ஏன்னா அந்த எண்ணம்லாம் இருக்குது. நீ ஏன் போராட்டி தானே ஆளான, நானும் போராட தான் உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த டைட்டில். எப்படி அதெல்லாம் அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது. இப்போ நம்ம ஊரெல்லாம் போராட்டம் அதெல்லாம் அந்த ட்ராமாவே இல்லாமல் இருந்தது. இது வெற்றி பெறத்துக்கு அதனால தான் காரணம். உத்தவ் தாக்கரே வராங்க, மாணவர்கள் அழகாக கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு நான் இருப்பேன் கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருமே அவ்வளோ அரசியல் பேசணும், வந்தாங்க டீசெண்டாக பார்த்தாங்க போயிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து கூட அண்ணன் திருமாலா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அங்கே இங்கே மாணவர்கள் அடிக்கும்போது அந்தளவுக்கு கேட்கல. ஐயா சண்முகம், கனகராஜ், குறிப்பாக ஐயா கனகராஜ்லாம் வந்து கொஞ்சம் கோபம் வந்து இன்னும் சாந்தமானாரா இல்லைன்னு தெரியல.
உண்மையில் அவரோட பேட்டியை பார்க்கும்போதெல்லாம் கம்யூனிஸ்ட்டுக்கு சமரசம் ஆகாது அப்படின்னு. சார் போராட்டத்துக்கு இடம் கொடுத்ததே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். அதுதான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் வந்து தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நன்றி. அதாவது டெல்லியில் தான் தீர்வு கிடச்சிருக்கு, முழு தீர்வு இல்லை, இடைக்கால தீர்வு, பாதி தீர்வு. அதுவே ஏதோ மன நிறைவாக ஏதோ ஒரு 2 வாட்டி பிரியாணி சூடாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது சந்தோஷமாக பார்க்கும்போது. அதனால் அதுக்கு வந்து அந்த விஷயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து மாணவர்கள் சந்தோஷப்படுமோ அவங்கள சேர்ந்து சந்தோஷப்படலாம். குறிப்பாக எஸ்எஃப்ஐ, டிஒய்எஃப்ஐ வந்து இது. அப்புறம் இன்னொரு தாவேகா, அதுதான் ஆக்சுவலாக எனக்கு கேட்டால் ஒரிஜினல் தமிழக வாழ்வுரிமை கட்சி தாவேகா, ஃபஸ்ட்டு வந்த தாவேகா. அவங்க கூட கட்சி அலுவலகத்துக்கு கொடுத்து மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணுங்க, மாணவர்களுக்கு வரவங்களுக்கு எதனா தேவை இருந்தால், யார் வேல்முருகன் அவர் பண்ருட்டி எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ பண்ணியிருக்கிறார். ஆனால் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸுங்கிற தாவேக்கா எதுவுமே பண்ணலையே. அதனால் இந்த பெரிய ஆளுகின்ற தாவேக்கா அந்த சிறிய தாவேக்காவிடம் போராட்ட குணம் பற்றியும் மக்களோட மனநிலை எப்படி புரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி அரசியல் பண்ணுறதுன்னு கொஞ்சம் போய் கோயம்பேட்டில் தான் இருக்குது அவங்க ஆஃபீஸு, அங்கே போய் கூட பார்த்துக்கலாம். இல்லை அவர் அனைவரும் பண்ருட்டியில் இருப்பார்னு நினைக்கிறேன் வேல்முருகன். அவர்கிட்ட கூப்பிட்டா எப்படிங்க, எப்படி இது பிஜேபி எதிர்க்குது, எப்படி அது என்ன சப்ஜெக்ட் அது அப்படி கேட்கலாம். இல்லைனா பனையூரில் நாம் தமிழர் கட்சி அலுவலகம் பக்கத்துலேயே இருக்குது, சீமான் அவர்கள். உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக வைபாக சவுண்டாக இதை கற்றுக்கணும், இந்த போராட்ட குணத்தை நீங்கள் வளர்த்துக்கணுன்னா அவர்கிட்ட போனால் கூட அண்ணே அதை தான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னேன், உன்னாலலாம் முடியாது, இந்த பிஜேபி இருக்கானே மோசமானவன், உன்னை விட நீ அப்படி யோசிப்பார். இல்லை அவன் பரவாயில்ல, நீ தான் அதை விட மோசம், பிஜேபி தமிழ்நாட்டில் குதிரை வேறு அரசியல் பண்ணுது, நீ தமிழ்நாட்டிலே பண்ணிட்ட. அப்புறம் அண்ணன் யோசிப்பார், எல்லா கலையும் சொல்லி கொடுக்கலாமா, இல்லை திருப்பி மறுபடியும் ஃபஸ்ட்டு மாதிரியே ஏமாற்றிட்டு போயிடுவாப்புல. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஆசையாக தான் இருந்தாங்க, கொள்கை இப்படி இருக்கணும், கோட்பாடு கொடி இப்படி இருக்கணும். இவர் ஏன்னா அவர் என்ன நினச்சார், விஜய் சார் வந்து இவரோட சேர்ந்து அண்ணனை இவரை முதலமைச்சர் ஆகிட்டு நான் டெப்டி சிஎம்மாக இருந்துக்கிறேன்னு இவர் பெருந்தன்மையாக நினைக்கிறாரு. ஆனால் பட்டநாமம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே தாவேகா ஒரு கட்சியை ஏமாத்துறது தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பழக வேண்டியது நல்லா பழகிட்டு அப்புறம் நட்டாத்தில் விட்டுருது. அப்புறமா அடுத்த கட்சி கூட்டணி உங்கள் கூட தான், அப்புறம் இன்னொரு கட்சி வரும் கூட்டணி உங்கள் கூட தான். இப்படி எல்லாருக்கிட்டையும் கதை கேட்டு பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி கூடவும் பேசிக்கிறாங்க, கடைசியாக தான் வருது. அப்புறம் ஜெயிச்சதுக்கு பிறகும் பேசியிருக்காங்க பிஜேபி கூட. நயினார் சொன்னார், நான் சொல்லிட்டா நீங்கள் யார்கிட்டலாம் பேசிட்டீங்கன்னு, சிடிஆர் நிர்மல்குமார் யார்கிட்டலாம் கெஞ்சினார், நான் சொல்லிட்டானார். ஒரு வார்த்தை பேசலையே திருப்பி இது வரணும். அந்த நட்பு, அந்த நன்றி விசுவாசம் இன்னைக்கு போராட்டம் வரலாம் இருக்கு. இல்லைன்னா வேற என்ன? பிஜேபி தர்மேந்திர பிரதான் யாரு? உங்கள் கட்சி கொள்கை பரப்பு செயலாரா? இல்லை புஷி ஆனந்துக்கு அவரு என்ன ஒன்று விட்டு சித்தப்பா வகைரா முறையா? அவரை ராஜினாமா பண்ண சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே அந்த மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி மொத்தமாக நீட் இல்லைன்னா நல்லாயிருக்கும், நீட்டும் வேணாம் அப்படின்னு இங்கே போராட்டம் பண்ணாங்க. இப்போ காவல்துறைக்கு என்ன வேலை? போக்குவரத்து நெரிசல் இப்போ சொல்கிறாங்க, போக்குவரத்து நெரிசல் ஆகுது சாலையில்ண்ணா, எங்கள் ஏரியாவுக்கு வர சொல்லுங்க. வேப்பேரி, சவுகார்பேட், கொண்டித்தோப், 7 Mills, இந்த வட இந்தியாவில் இருக்கிறவங்களாம் திருமண நிகழ்ச்சி பண்ணுவாங்க. இந்த ஒட்டகத்துக்கு மேலாம் உட்காந்து ஹிந்தியில் பாட்டு ஆடின்னு டான்ஸ் ஆடின்னு போவாங்க. எவ்வளோ போக்குவரத்து பாதிக்குதுன்னு பார்க்க சொல்லுவோம். எவ்வளோ பர்மிஷன் கொடுக்குறாங்க காவல்துறை, சேட்ஜிக்கு எவ்வளோ அன்பாக பர்மிஷன் கொடுக்குது. நான் இங்கே வர சொல்லுங்கள், நான் காட்டுறேன். போக்குவரத்து நெரிசல் பற்றி பேசுகிறாங்களே, அதே மாதிரி இங்கேயும் கோயிலெலாம் நிறைய வருது, புதுசாக கட்டுறாங்க கோயில், மார்பிள்லாம் எத்தனை வந்து போட்டு வெள்ளை வெள்ளையாக அழகாக கட்டுவாங்க. அவங்கள ஒரு சில நேரம் நிகழ்ச்சி நடத்தும் போது காவல்துறை எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குதுன்னு இந்த ஏரியா வந்து பார்க்க சொல்லுவாங்க. சொன்ன அந்த மத்திய சென்னையில் மையமாக இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து இதெல்லாம் பார்க்க சொல்லுவோம். அந்த ஊர் பேர் தெரியாமல் வந்தவாசி, திருவண்ணாமலை, டி நகரில், அப்புறம் அங்கேருந்து வந்த தமிழ் மாணவர்கள் உட்காந்து அங்கே போராட்டம்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். போக்குவரத்து நெரிசல், சாலை வந்து போராட்டத்துக்கு இல்லை, ஆனால் சாலையில் ரோட் ஷோ பண்ணலாம், சாலையில் வந்துட்டு நம்ம வண்டியில் போகும்போது எல்லாம் செல்ஃபி போட்டு எதுன்னு பாட்டு போட்டுன்னு ரீல்ஸ் போடலாம், சாலையில் வந்து குரங்கு மாதிரி தாவலாம், சாலையில் வந்து 8 மணி நேரம் நம்ம தலைவர் வரத்துக்கு முன்னாடியே சாலையை வந்து நின்று ஆக்கிரமிப்பு பண்ணலாம், வேறு யாருக்கும் வழி இல்லாமல். போக்குவரத்து நெரிசல் வந்து அரை நாள் ஆகிற அளவுக்குலாம் பண்ணலாம், அதெல்லாம் கரெக்ட். போராட்டம் பண்ணலாம், அதை பொதுக்கூட்டம் போடலாம், சாலையில் நின்று பேசலாம், செய்கை காட்டலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் மாணவர் பிரச்சனைக்காகவோ அதுவும் குறிப்பாக மத்திய அரசு எதிர்த்து யாரும் அதுவும் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம இப்போ பார்த்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு புதுசாக இருக்குது, எதிர்பார்க்கல நான். பட்
நடந்துச்சு. ஓகே சார், ஜென்சிக்களோட தாக்கம் என்பது இந்தியா முழுமைக்குமே இருக்குது. ஒரு பக்கம் போராட்ட குணத்தோடு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியில் இருக்கிற ஜென்சிக்கள், இன்னொரு பக்கம் திரை அந்த இதுவோடு தாவேக்கால இருக்கிற ஜென்சிக்கள். உண்மையான ஜென்சிக்கள் யார் பக்கம் என்ற ஒரு கேள்வி இருக்குது சார். எனக்கு இந்த ஜென்சி வார்த்தை வந்து பெருசாக இல்லை. தமிழில் இளைஞர்கள் அப்படி கூப்பிட்றது தான் இன்னும் சரியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கொடிகாத்த குமரன் அப்போ வந்து அந்த வருஷத்தை சொல்லி ஜென்சி அது இது அப்படிலாம் பேசலை. நம்ம மில்லினியல் அது இதெல்லாம் அன்றைக்கும் இளைஞர்கள் தான். கொடிகாத்த குமரன் பின்னாடி போனது அந்த வகையாரால. சுபாஷ் சந்திர போஸை நம்பி போனதும் இளைஞர்கள் தான். இன்றைக்கி போனதும் இளைஞர்கள் தான். அப்போ இந்த ஜென்சின்னா கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. ரீல்ஸ் போட்டு வைப்பு பண்ணுறதும் அந்த டைட்டில் வருது, இதுவும் வருது. அதனால் நம்ம இவங்களை இளைஞர்கள் கூப்பிட்டுட்டோன்னா கரெக்டு. இளைய சமுதாயம் தெளிவாக இருக்குது, மொத்த சமுதாயம் சேர்த்த மாதிரி. அதனால் ஜென்சி வந்துங்க மோர் நாய்ஸ் லெஸ் ஒர்க்காக இருக்குது. நான் பார்த்தது இங்கே வட இந்தியாவில் தேர் ஃபார் பெட்டர். அதனால் வந்து அது மேபி தமிழ் சொல்லாடல்னால எனக்கு இளைஞர்கள் கூப்பிட்றது எனக்கு பிடிக்குதா அதிகமாக எனக்கு தெரியல. பட் இஃப் தே வாண்ட் டு பி அட்ரஸ் தெம்செல்ஸ் ஆஸ் ஜென்சி ஆர் தே ஐடென்டிஃபை தெம்செல்ஸ் ஆஸ் ஜென்சி, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், தட்ஸ் நாட் த இஷ்யூ. பட் இந்த விஷயத்தில் கலக்கிட்டாங்க வேறு லெவல். பசங்க வேறு மாதிரி படத்தில் வர மாதிரி வேறு மாதிரி கிடையாது. உண்மையிலேயே இது அதாவது இது ரியல் எனர்ஜி கிடையாது, ரா எனர்ஜி. இதில் என்ன இருக்குது கலர்ஃபுல்லாக? ஐயோ ப்ரோ பயங்கர வைப்பு ப்ரோ. யாருன்னா பண்ணாங்களா? காக்கா வலிப்பு வந்த மாதிரி இல்லை, யாரும் பண்ணல. அவங்க அமைதியாக நின்னா போனால், உறக்கமாக பேசினா, கோஷம் போட்டால், பாரத் மாதாக்கு ஜெய் சொன்னாங்க, இந்துஸ்தான் வாழ்கன்னாங்க, இன்குலாப் ஜிந்தாபாத் சொன்னாங்க. அப்புறம் அவங்கவுங்க மதத்துக்கோ இனத்துக்கோ பெருமைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை அங்கே பேசியிருக்கலாம், ஸ்லோகமாக போடுறது, அதோட முடிஞ்சு போச்சு. போராட்டம் வெற்றி. அதனால் வந்து யார் ரியல் அப்படின்றதை தாண்டி இது எடுத்துக்காட்டாக நான் பார்க்குறேன். மற்றவர்கள் இதை பின்தொடர்ந்தால் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். சர்வ வல்லமை படைத்த பாரதிய ஜனதா கட்சியை கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் பிஸ்கெட்டு. 2 நாள் போராட்டம் பண்ணால் பையன்னு ஊந்துடும். அத்த வாட்டி நீ தோக்க மாட்ட, சத்தியமாக தோற்றுருவ அப்படின்னு எல்லா மாணவர்களும் அங்கங்கே 100 பேராக சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னாவே போதும். ஐயோயோ அப்பா தோற்றுருவன்றாம்மா, முதல்ல அவனை கட்சி விட்டு தித்துப்பா சார். இல்லை சார், அவர் புதுக்கோட்டையில் பெரிய கை சார், விராலிமலையில் டெரர் சார், கரூரில் பயங்கரம். எப்பா இது மாதிரி ஆளுங்கள்லாம் வேணாப்பா, எதனா போராட்டம் பண்ணிடும். அந்த மாதிரி 2 பயத்தை காட்டினாவே இந்த ஊழல் பண்ணுறவங்க, லஞ்ச லாவண்யம் வாங்குறவங்க, இந்த மாத்திரை வச்சு நெசுக்கிறவங்க, அவங்களெல்லாம் அடையாளம் காண்டுட்டாங்கன்னாமே சரி, ஒரு வகையில் அந்த கட்சிக்குமே நல்லது. மாற்றம் உண்மையான மாற்றமாக இருக்கணும்ல, தமாஸ்க்கு மாற்றம்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்போ பிஜேபி மாற்றம்னு சொல்லி தான் வந்துச்சு. யாருக்கு மாற்றம்? காங்கிரஸ்க்கு மாற்றம். மாற்றம்னு சொல்லிட்டு வந்து நீ மாற்றா இல்லை பண்ணுற, அவன் பண்ணுற வேலையை நீயே பண்ணுற, அப்போ என்ன மாற்றம்? அதை தான் பார்த்தாங்க மாணவர்கள். இதே பிஜேபிக்கு தான் அங்கே கொத்தாக போட்டாங்க பீகாரில் ஓட்டு, இதே பிஜேபிக்கு தான் பாம்பேயில் ஓட்டு போட்டாங்க, இதே பிஜேபிக்கு தான் வெஸ்ட் பெங்காலில் ஓட்டு போட்டுக்கிறாங்க, டெல்லியிலையும் அதே தான் போட்டாங்க. ஆனால் இல்லையே, சொன்னது வேறையா, அது செய்யறது வேறையா இருக்குது. இப்போ டவுட் வருதுல்ல, அங்கே வந்துச்சு டவுட்டு. எங்கே எப்போ டவுட்டு வருமோ எனக்கு தெரில. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி.